பால்யாங்கிச்சோவாகிய நான் ஒவ்வொரு நாள் காலை வேளையிலும் நான் எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவரை வாழ்த்தி என்னோடு வரவும் நாள் முழுவதும் அவர் என்னை நடத்தவும் அவரை வரவேற்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, காலை வந்தனம், நாம் இருவரும் சேர்ந்து வேலை செய்வோம், நான் உமது பாத்திரமாக இருக்கிறேன் என்று கூறுவேன். ஒவ்வொரு மாலை வேளையிலும் ஓய்வெடுக்கும் பொழுதும் இது ஒரு அற்புதமான நாள் பரிசுத்த ஆவியானவரே, உம்மோடு வேலை செய்வதால் என மறுபடியும் கூறுவேன். சுமார் 8 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆத்துமாக்களையும் 526 போதகர்களையும் கொண்ட உலகின் மிகப்பெரிய சபையின் மூத்த போதகர் திரு பால்யாங்கிச்சோ அவர்கள் எழுதிய பரிசுத்த ஆவியானவர் என் மூத்த பங்காளர் எனும் புத்தகத்தின் முதல் பகுதி. இன்றைய உலகில் பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய தெய்வீக செயலாற்றுநராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இயேசு துவங்கிய பணியை தொடர்ந்து செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உலகில் உள்ள லட்சக்கணக்கான விசுவாசிகள் மத்தியிலும் அவ்விசுவாசிகள் மத்தியிலும் அசைவாடிக்கொண்டே இருக்கிறார். வீடுகளிலும் சபைகளிலும் சிறைச்சாலைகளிலும் இரும்பு திரைகளுக்கு பின்னும் மூங்கில் திரைகளுக்கு பின்னும் பல நூற்றாண்டுகளாக சுவிசேஷம் நுழைய முடியாமல் இருந்த நாடுகளிலும் பரிசுத்த ஆவியானவர் இன்றும் அசைவாடி கொண்டே இருக்கிறார். எல்லா இடங்களிலும் தேவனுடைய பிள்ளைகளின் வேண்டுதலுக்கிணங்க அசைவாடி கிரியை செய்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உதவியை நாடும் கிறிஸ்தவர்களின் வாழ்க்கையில் வல்லமையுடனும் உறுதியுடனும் தொடர்ந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை மிகவும் நன்றாய் அறிந்து கொண்டவர்கள் யார் என்றால், உறுதியான ஜபஜீவியத்தை வளர்த்து கொண்டு பரிசுத்த ஆவியானவரோடு ஐக்கியமாக உறவாடும் அனுபவத்தை வளர்த்து கொண்ட கிறிஸ்துவர்களே. பரிசுத்த ஆவியானவரை நாம் குறைத்து மதிப்பிடவே முடியாது. ஜபத்தில் அவரிடம் நாம் ஒப்புக் கொடுத்த சூழ்நிலைகளை எப்பொழுதும் தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் அவர் வைத்துக் கொள்கிறார். மிகவும் நெருக்கடியான சூழ்நிலையின் மத்தியிலும் ஒரு நொடி பொழுதில் அவர் குறுக்கிட்டு பெரும் ஆபத்துகளை தவிர்ப்பது மட்டுமின்றி சரியான முடிவுகளை வெளிப்படுத்தி கொடுத்து கிறிஸ்துவர்களுக்கு உதவி செய்கிறார். விசுவாசிகள் ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் பிரிந்திருந்தாலும் ஒரு மனதுடன் ஜெபிக்கவும் தேவைப்பட்டால் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து செயல்பட ஆயத்தமாய் இருக்கும்படியும் அவர்களை விழிப்பூட்டுகிறார். ஒரு தேவையான காரியத்திற்காக அந்த காரியத்தை வெளிப்படுத்துவதற்கு சில வாரங்களுக்கு முன்பாகவே அவர் மற்றவர்களை ஜெபிக்க ஏவுகிறார். உலகத்தில் உள்ள எந்த சுறுசுறுப்பான CFOs, சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர்கள் தங்கள் கம்பெனியில் இவரை போல ஒருவரை தங்கள் மூத்த பங்காளராக, சீனியர் பார்ட்னராக ஏற்றுக்கொள்ள எந்த விலையும் கொடுக்க தயங்க மாட்டார்கள். பால்யாங்கிச்சோவாகிய நான் சியோவில் உள்ள தேவ சபையை சார்ந்த சிறிய வேதாகம கல்லூரியில் இருந்தபோதே நான் போதராக பணியாற்ற துவங்கினேன். கொரிய போராட்டத்திற்கு பின்விளைவாக மக்கள் விரக்தியில் மிகவும் வெளிப்படையாக இருந்தது. அவருடைய பிரச்சனைக்கும் வியாதிக்கும் தரித்திரத்திற்கும் மத்தியில் நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை தேவை என்பதை நான் உணர்ந்தேன். நான் கற்றிருந்த பரிசுத்த ஆவியானவரோடு எனக்கு அனுபவம் வேண்டும் என்று ஜெபித்தேன். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி நோயுற்று துன்பத்தில் இருக்கும் உலகத்திற்கு அவருடைய செய்தியும் அவருடைய ஊழியத்தையும் தந்து அவருடைய வல்லமையினால் என்னை நிரப்ப வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவரை கேட்டேன். முதலில் என்னுடைய சொந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டால் ஒழிய பிரச்சனைகள் மத்தியில் இருக்கும் மற்றவர்களை தூக்கி எடுத்து ஈடற்ற அவர்களுக்கு உற்சாகமாய் பிரசங்கிக்கவும் என்னால் முடியாது என்பதை நான் உணர்ந்தேன். ஆகவே ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியான நிறைவுக்காக நான் ஜெபித்தேன். என்னோடு இருந்த மற்ற மாணவர்களும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்திற்காக ஜெபித்தார்கள். பல நாட்கள் ஜெபித்தோம். என்னோடு இருந்த சில மாணவர்கள் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள். அவருடைய வாழ்க்கையில் ஒரு புதிய பரிமாணத்தை கண்டேன். அவர்கள் ஏழ்மையில் இருந்தாலும் தரித்திரத்தில் இருந்தாலும் சந்தோஷத்தாலும் சமாதானத்தாலும் நிறைந்திருந்தார்கள். தேவன் அவர்களுக்கு உதவி செய்ய போகிறார் என்று விவரிக்க முடியாத நம்பிக்கை அவர்களிடத்தில் இருந்தது. பிரச்சனைகள் அவர்களது சமாதானத்தை பாதிக்கவில்லை. அவர்களது வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கண்டதால் இப்பேற்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும் வரை தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் என விளங்கிக் கொண்டேன். ஒரு நாள் மாலையில் நடந்தது என்ன? பரிசுத்த ஆவியானவரை நிரப்பும்படி நான் தேவனை நோக்கி கேட்டுக்கொண்டிருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவரின் சமூகம் எனக்கு மிக அருகாமையில் வருவதை உணர்ந்தேன். அது ஒரு ஆச்சரியமான அனுபவம். நான் இயேசுவை தொழுது கொண்டே சத்தமாய் ஸ்தோத்திரித்துக் கொண்டிருந்தேன். இயேசுவை அறிந்து கொள்வது எவ்வளவு ஆச்சரியமான அனுபவம் என்று சத்தமிட்டு அறிக்கை செய்தேன். அதை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருந்தேன். நான் ஒருவரையும் காணாவிட்டாலும் கூட பரிசுத்த ஆவியானவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை என் மீது ஊற்றுவதற்கு தயாராக என் முன்பாக நிற்பது போன்று உணர்ந்தேன்.
நான் இவ்வாறு தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒரு வெதுவெதுப்பான ஒளி என் முகத்தை தொடுவதை உணர்ந்தேன். பிறகு அந்த ஒளி என் நாவையும் பிறகு என் சரீரத்தையும் தொட்டது. அந்த வேளையில் என்னையும் அறியாமல் என் சிந்தனையில் புதிய வார்த்தைகள் தோன்றின மாத்திரத்தில் என் நாவு புதிய வார்த்தைகளை பேச துவங்கியது. நான் எந்த அளவுக்கு அதிகமான வார்த்தைகளை பேசினனோ அந்த அளவுக்கு வார்த்தைகள் வேகமாக வந்து கொண்டிருந்தது என்பதை என் பேச்சிலிருந்து நான் விளங்கிக் கொண்டேன். நான் இந்த அனுபவத்தில் தேவனை தொழுது கொண்டு அந்த அறையில் எவ்வளவு நேரம் இருந்தேன் என்று எனக்கு தெரியவில்லை. நேரம் எனக்கு ஒரு பொருட்டாகவே தெரியவில்லை. என் உள்ளம் துதியால் நிரம்பி வழிந்தது. நான் அறியாத புதிய பாஷையில் நான் இயேசுவை தொழுது கொண்டே இருந்தேன். என் மகிழ்ச்சியில் மூழ்கி போனேன். தேவனின் புதிய வல்லமையை நான் விளங்கிக் கொண்டேன். இந்த அனுபவம் நான் முன்பு எப்பொழுதும் அறிந்ததே இல்லை. பரிசுத்த ஆவியால் நான் அபிஷேகம் செய்யப்பட்ட பொழுது நான் பெற்ற முதல் அனுபவம் அதுதான். அதற்கு பின்பு ஒவ்வொரு நாளும் இயேசுவின் பிரசனத்தில் ஜீவித்துக் கொண்டே இருந்தேன் என்பதை உணர்ந்தேன். அந்த அனுபவத்தை என்னால் விவரிக்க முடியவில்லை. ஒவ்வொரு வேளையும் நான் ஜபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் என் ஜபத்தில் உதவி செய்ய வருவார். என் ஜப வேளையில் என்னுடைய கொரிய மொழிக்கு பதிலாக நான் அறியாத பரலோக பாஷை எனக்கு தந்தார். என்னுடைய ஆவி பரிசுத்த ஆவியானவரோடு ஒன்றிவிட்டதை நான் அறிந்து கொண்டேன். அதன் பின்பு மணிக்கணக்கான நேரம் தடையின்றி என்னால் ஜபிக்க முடிந்தது. வேதாம கல்லூரியில் இருந்து நான் பட்டதாரி ஆனவுடன் ஒரு சபையை துவக்க வேண்டும் என்று எண்ணினேன். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு எங்கே எப்படி துவங்க வேண்டும் என்று தெளிவுபடுத்தினார். தீர்மானங்கள் எடுப்பதில் அவர் எனக்கு உதவியதை நான் அறிந்து கொண்டேன். இராணுவத்தில் உபயோகப்படுத்தி கிழிந்த ஒரு கூடாரத்தை டென்ட் விலைக்கு வாங்கினேன். ஏழையான குடும்பங்கள் வாழும் ஒரு சேரி பகுதியில் கூடாரத்தை போட்டேன். ஒன்றும் நான் எதிர்பார்த்தபடி சரிவர நடக்கவில்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தாமே எனக்கு தந்த ஊழியத்தை மேம்படுத்துவதற்கு எவ்வளவு உதவி செய்து வருகிறார் என்பதை நான் விளங்கி கொள்ள ஆரம்பித்தேன். தேவனோடு உள்ள உறவில் நாம் எவ்வளவு ஆச்சரியமான அனுபவங்களை பெற்றிருந்தாலும் நாம் இன்றும் மாம்சத்தில்தான் இருக்கிறோம். தேவனிடத்திலிருந்து நாம் ஆலோசனைகளை வேண்டும் போதெல்லாம் நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் சில சூழ்நிலைகளின் தன்மையை பொறுத்து இதை நானே செய்துவிட முடியும். இதற்கு போய் ஏன் தேவனை தொந்தரவு செய்ய வேண்டும்? பரிசுத்த ஆவியானவரிடத்தில் உதவி கேட்க வேண்டியதில்லை என்று நினைக்கிறோம். நான் என்ன செய்திருக்கிறேன் என்பதை சரிவர உணராமல் என்னுடைய புதிய கூடார சபைக்கு என்னுடைய சொந்த வழிகளில் திட்டங்களை வகுத்தேன். ஆராதனை ஒழுங்குகளில் மிக அருமையாக இருக்க வேண்டும், அநேக மக்கள் வர வேண்டும் என்ற ஆர்வத்தில் நான் ஆவலுடன் செய்தேன். ஆனால் நான் பிரசங்கம் செய்வதற்கு தடுமாறி கொண்டிருந்தேன். என்னால் சரிவர பிரசங்கம் செய்ய முடியவில்லை என்பதை உணர்ந்து பில்லி கிராம், ஓரல் ராபர்ட் போன்ற பெரிய பிரசங்கியாரின் பிரசங்கங்களை எல்லாம் சேகரித்து அதிலிருந்து பிரசங்கங்களை தயார் செய்து பிரசங்கிக்க ஆரம்பித்தேன். ஆனால் பிரச்சனை என்னவெனில் வெகு சீக்கிரத்தில் அவைகள் முடிந்து எனக்கு பிரசங்கிக்க வேறு புதிய பிரசங்கம் இல்லாமல் தடுமாறி மீண்டும் பழைய நிலவரத்துக்கே வந்தேன். சில வேளைகளில் நான் மிகவும் சோர்ந்து போய் ஊழியத்தையே விட்டுவிடலாமா என்று எண்ணும் நிலைக்கு வந்துவிட்டேன். என்னுடைய துவக்க கால ஊழியத்தில் இந்த கட்டத்தில் நான் பரிசுத்த ஆவியானவரின் உதவியை நாடி நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். பரிசுத்த ஆவியானவர் ஒருவருடைய ஜீவியத்தை நடத்துவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ஏனென்றால் பிரசங்கம் தயாரிப்பதில் கூட சுயம் குறுக்கிட்டு விடுகிறது. அருமையான வேத வசனங்களை தெரிந்து கொண்டு பரிசுத்த ஆவியானவரின் ஆலோசனையின்றி ஒருவர் நல்ல பிரசங்கத்தையும் தயாரிக்க முடியும். இப்படி செய்து எத்தனையோ முறை நானாக பிரசங்கம் தயாரித்த பாவத்தை அறிக்கையிட்டிருக்கிறேன். இவ்வாறு அறிக்கையிட்டு மீண்டும் பரிசுத்த ஆவியானவரின் உதவியை நாடியும் இருக்கிறேன். அப்படி நான் நாடிய சமயங்களிலெல்லாம் அவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். பிரசங்கங்களை தயாரிப்பதில் கூட எனக்கு உதவியாயிருக்கிறார். சில சமயங்களில் நான் தயாரித்த பிரசங்கங்கள் அல்லாமல் முற்றிலும் மாறுபட்ட மற்றொரு பிரசங்கத்தை கொடுத்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் தாமே அவருடைய சிந்தனையை எனக்கு தந்து அவர் பகிர்ந்து கொள்ள விரும்புகிற வேத வசனங்களை தந்து சபைக்கு தேவையான செய்திகளை கொடுக்கிறார். ஏனெனில் கூட்டத்திற்கு வந்திருப்பவர்களின் தேவைகளை அவர் நன்கு அறிந்தவராயிருப்பார். அதற்கு ஏற்ற ஆலோசனைகளை கொடுக்கிறார். நான் அடிக்கடி வாசிக்கிற வேத பகுதிகள் என்றைக்கும் நம்மோடு கூட இருக்கும்படி பரிசுத்த ஆவியானவரை தந்தார். யோவான் 14:16. இயேசு நமக்கு சொன்ன எல்லாவற்றையும் அவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நினைப்பூட்டுவார். யோவான் 14:26. அவர் இயேசுவை குறித்து சாட்சி கொடுப்பார். யோவான் 15:26. சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துவார்.
யோவான் 16:13. வரப்போகிற காரியங்களை நமக்கு அறிவிப்பார். யோவான் 16:13. எல்லாவற்றிலும் இயேசுவை மகிமைப்படுத்தி விசுவாசிகளுக்கு அவருடைய மகிமையை காட்டுவார். யோவான் 16:14. ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவர் என் இருதயத்தில் பேசினார். உன்னுடைய சபை வளர வேண்டும் என்று நீ விரும்பினால் என்னோடு கூட பெரிய தொடர்பையும் ஐக்கியத்தையும் நீ வளர்த்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை ஒரு அனுபவமாக மட்டுமே போதிக்காதே. அவர் மகத்துவமான ஒருவர், பர்சன். அவர் உறவாடத்தக்க ஒரு நபர் என்று அவர்களது ஆள் தத்துவத்தை போதி. ஜபத்தில் என்னுடைய சமூகத்தில் காத்திரு. என்னோடு தொடர்பையும் ஐக்கியத்தையும் வளர்த்துக்கொள். நான் உன்னோடு பேச விரும்புகிறேன். நான் திருமணம் செய்து கொண்ட பின்பு ஒரு சந்தர்ப்பத்தில் என்னுடைய மனைவி என்னோடு மகிழ்ச்சியாக இருக்கவில்லை. வாரம் முழுவதும் என்னுடைய சுவிசேஷ ஊழியத்தில் நான் மும்முரமாக இருப்பேன். சனிக்கிழமை தான் வீட்டுக்கு திரும்புவேன். அதுவும் சிறிது ஓய்வெடுத்துக் கொள்ளவும் ஞாயிறு அன்று எனது சபைக்கு கொடுக்க வேண்டிய பிரசங்கத்தை தயார் செய்யவுமே சனிக்கிழமை வீட்டுக்கு திரும்புவேன். நான் கொண்டு சென்ற பெட்டி நிறைய அழுக்கு உடைகளை கொண்டு வருவேன். அடுத்த வாரத்திற்கான உடைகளை எடுத்து நிரப்பிக் கொள்வேன். ஒவ்வொரு வேளையும் என்னோட மனைவி என்னோடு ஏதாவது பேச வேண்டும் என்று விரும்பும் போதெல்லாம் நான் படிக்க வேண்டும் அல்லது ஜெபிக்க வேண்டும் அல்லது வேற ஏதாவது செய்ய வேண்டியது உள்ளது என்று சொல்லி அவளை பொறுத்து கொள்ளும்படி சொல்லுவேன். திருமணத்திற்கு நியமிக்கப்பட்ட காலங்களில் இருந்தது போல அவளோடு சிறிது நேரம் உட்கார்ந்து பேசுவதோ அவளை பரிவோடு விசாரிப்பதோ இல்லை. தேவன் என்னை மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும் என்று அழைத்திருக்கிறார். நான் அதற்கான வேலைகளை செய்ய வேண்டும், பிரசங்கங்களை தயாரிக்க வேண்டும். உன் பொழுதுபோக்கிற்கு குழந்தைகள் இருக்கிறது, வீடு இருக்கிறது, அதை கவனிக்கலாம். வேறு உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்பேன். ஒரு நாள் என் மாமியார் எங்களை பார்க்க வந்திருந்தார்கள். என்னோடு பேச வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுடன் பேச வேண்டும் என்று சொன்னால் எனக்கு பயம். ஏனென்றால் நான் ஏதோ தவறு செய்து விட்டேன், அதை குறித்து பேசத்தான் அப்படி கேட்கிறார்கள் என்று நினைத்துக் கொள்வேன். நீ உன் மனைவியை நேசிக்கிறாயா என்று அவர் கேட்டார். ஆம், நிச்சயம் நேசிக்கிறேன் என்று சொன்னேன். அப்படியானால் நீ ஊழியத்திற்கு நேரம் செலவிடுவது போல உன் மனைவியிடமும் சிறிது நேரம் செலவழிக்க வேண்டும். அவள் உயிரற்ற பொருள் அல்ல, அவள் ஒரு ஆள். அவளை புரிந்து கொள்ள வேண்டும். அவளோடு பேசும்போது அவள் மகிழ்ச்சி அடைகிறாள். ஆனால் நீ அவ்வாறு செய்யாத போதோ அவள் விரக்தி அடைந்தவள் போல ஆகிறாள். அன்று நான் அன்பின் ஐக்கியத்தை குறித்து ஒரு பெரிய பாடம் ஒன்றை கற்றுக்கொண்டேன். என் மனைவியிடம் நான் அன்பு காட்ட துவங்கினேன். வீட்டை பற்றியும் குழந்தைகளை குறித்தும் அவளிடத்தில் அதிகமாய் பேச நேரம் எடுத்துக்கொள்வேன். திங்கட்கிழமை தோறும் விடுமுறை எடுத்துக்கொள்வதும் நான் எங்கள் இருவரும் சேர்ந்து முடிவு செய்தோம். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் என்னென்ன செய்யலாம் என அவளையே தீர்மானித்துக் கொள்ளும்படி சொன்னேன். அவளது முகத்தில் புன்னகை மலர்ந்தது. மாலை சாப்பாட்டு வேளையில் முதல் திங்கட்கிழமை என்னென்னலாம் செய்யலாம் என்று தனது திட்டத்தை சொல்ல ஆரம்பித்தாள். முதல் திங்கட்கிழமை காலை நாம் ஒரு பூங்காவிற்கு செல்லப் போகிறோம், மதிய உணவு வெளியே சாப்பிடப் போகிறோம் என்று திட்டங்களை அடுக்கினாள். அவளது திட்டத்தின்படியே முதல் திங்கட்கிழமை முடிந்தது. அவளுக்கு பெரிய சந்தோஷம். எங்கள் வீடு மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான வீடாய் மாறினது. எங்களுக்கு மீதியான நாட்களில் சுவிசேஷ ஊழியங்களை செய்யும் பொழுது அது மகிழ்ச்சியாயிருந்தது. இந்த அனுபவத்தின் மூலம் நான் ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கொண்டேன். பரிசுத்த ஆவியானவரை குறித்து நான் விளங்கி கொண்டதில் ஒரு புதிய மாற்றம் ஏற்பட்டது. பரிசுத்த ஆவியானவரும் நமது ஐக்கியத்தை விரும்பும் ஒரு ஆள்தான். அது சரிவர கிடைக்காத போதோ அவர் துக்கப்படுகிறார். ஜெபித்து விட்டு அவசரமாக சபைக்கு செல்வதற்கு பதிலாக பரிசுத்த ஆவியானவருடைய சமூகத்தில் பொறுமையோடு உட்கார்ந்து அவர் பேச வேண்டும் என்று காத்திருக்கிற நேரத்தை செலவிடத் தொடங்கினேன். அவர் எனக்கென்று ஒரு ஊழியத்தை தந்திருக்கிறபடியால் அந்த ஊழியத்தை நான் பூரணமாக செய்து நிறைவேற்ற எனக்கு வழிகாட்டவும் என்னை நடத்தவும் அவர் விரும்பினார். எப்போது அவரோடு பேசலாம் என்று அவளோடு பார்த்து கொண்டிருப்பேன். ஒரு சிநேகிதன் தன்னுடைய சிநேகிதனிடம் பேசுவது போல, கணவன் மனைவியோடு பேசுவது போல நான் அவரோடு உறவாடுவேன். அவரோடு பேசுவதும் பேசுவதை கேட்பதும் பேசியவைகளை நினைப்பூட்டுவதும் சகஜமாகிவிட்டது. வாரங்கள் செல்ல செல்ல எப்போதும் இல்லாத அளவுக்கு பரிசுத்த ஆவியானவரின் ஊழியத்தை நான் நன்றாக விளங்கி கொண்டேன். வேதத்தில் அவர் என்ன செய்வார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவற்றை எல்லாம் அப்படியே செய்து வந்த உண்மையான நண்பன் அவர்தான். என்னுடைய ஜீவியத்திலும் தேவனுடைய ஊழியத்திலும் எல்லாவற்றிலும் அவரையே என்னுடைய மூத்த பங்காளராக, சீனியர் பார்ட்னராக இருக்கும்படி கேட்டுக்கொண்டேன். அப்போதிலிருந்து ஒவ்வொரு நாளும்
நான் காலையில் எழுந்திருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், இன்று நாம் இருவரும் இணைந்து செயல்படுவோம், நான் உம்முடைய பாத்திரம் என்று சொல்வேன். இரவு படுக்கைக்கு போகும்போது, பரிசுத்த ஆவியானவரே உம்மோடு இணைந்து செயல்பட்ட இந்த நாள் ஆச்சரியமான நாள். இந்த இரவு நாங்கள் இளைப்பாறும்போது என்னையும் என் குடும்பத்தாரையும் உம்முடைய தெய்வீக பாதுகாப்பால் மூடிக்கொள்ளும் என்று சொல்வேன். மீண்டும் மறுநாள் காலையில் பரிசுத்த ஆவியானவரை ஒரு ஆளுக்கு வந்தனம் சொல்வது போல வரவேற்று, இன்று நாள் முழுவதும் நீர் என்னோடு வர வேண்டும், என்னுடைய எல்லா காரியங்களிலும் நீர் முன் சென்று அவற்றை நடத்தர வேண்டும் என்று கேட்பேன். அவர் அப்படியே செய்கிறார். பிரசங்களை தயாரிக்கும் நேரத்தில் அவர் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறார். நான் சில ஆலோசனைகளை சொல்கிற வேளைகளில் அவர்களுக்கு ஏற்ற ஆலோசனைகளை சொல்ல அவர் என் மனதில் ஏவுகிறார். எந்த இடத்தில் பிரசங்கத்திற்கு போவதற்கு அழைப்பை ஏற்று நான் எந்த அழைப்பை மறுப்பது போன்ற முடிவு எடுப்பதிலும் கூட அவர் எனக்கு வழிகாட்டுகிறார். ஏனென்றால் உலகத்தில் உள்ள பகுதிகளின் நிலவரத்துக்கு தக்கதாய் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவைக்கு ஏற்ப பிரசங்கங்களை கொடுக்க அவர் கவனமுள்ளவராயிருக்கிறார். அவர் என்னை போதிக்க சொன்ன பிரசங்கத்தை கேட்பதற்கு தயாராயிருக்கும் மக்கள் பகுதி எது என்பது அவருக்கு தெரியும். நான் பிரசங்க பீடகத்திற்கு நடந்து செல்லும் போது, பரிசுத்த ஆவியானவரே நீர் என்னில் இருக்கிறீர், நாம் போவோம் என்று சொல்லி போவேன். நான் கூட்டம் முடிந்து வீட்டிற்கோ அல்லது தங்கும் விடுதிக்கோ வந்தவுடன், என் மூத்த பங்காளரே உமக்கு நன்றி, இன்று இரவு பிரசங்கத்தை கேட்டவருடைய இருதயத்தில் ஒரு பெரிய கிரியை நீ செய்தீர், அந்த கிரியை அவர்களை நடத்தி கொண்டே இருக்க வேண்டும். இன்று இரவு மனமாற்றம் அடைந்தோரை நடத்தி செல்வதற்காக உற்சாகத்தை அந்த போதவர்களுக்கு கொடும் என்று நான் பரிசுத்த ஆவியானவரை கேட்டுக்கொள்வேன். ஆராதனை வேளைகளில் பரிசுத்த ஆவியானவரின் பிரசனம் கூடியிருக்கும் மக்களிடம் பெரிய மாற்றத்தை உண்டாக்குகிறது என்பது தெளிவான காரியம். நீங்கள் எப்போதாவது மலை உச்சியில் நின்று கொண்டு கீழே உள்ளதை பார்க்கும்போது எப்படி யாவும் சிறியவைகளாக தெரிகின்றது என்பதை கவனித்திருக்கிறீர்களா? பரிசுத்த ஆவியான நிறைவை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது வாழ்க்கையில் உங்களுக்குள்ள பிரச்சனைகள், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் தேவைகள் யாவும் மிக சிறியதாக தோன்றும். ஏனென்றால் இப்பொழுது நீங்கள் வேறொரு கோணத்திலிருந்து அவைகளை பார்க்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் காண்கிறது போல நீங்கள் காண்கிறீர்கள். ஏனென்றால் யாவும் அவர் கட்டுப்பாட்டிற்குள் உள்ளது. நீங்கள் இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது ஒவ்வொரு பக்கத்திலும் பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்களை சந்திப்பார் என நிச்சயமாக நம்புகிறேன். அவர் உங்களுக்கு மூத்த பங்காளராக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் அவரோடு நெருங்கி ஐக்கியத்தை வளர்த்து கொள்ளும் பொழுது உங்களுடைய தொழிலிலும் உங்கள் குடும்ப உறவிலும் தீர்மானங்கள் எடுப்பதிலும் உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் அவர் ஒரு மகத்தான மாற்றத்தை உண்டாக்குவார். வாரங்கள் மாதங்கள் உருண்டோடின. என்னுடைய ஊழியத்தில் 30 ஆண்டுகள் முடித்திருக்கிறேன். அநேக அற்புதமான குணமாக்குதலையும் சபையின் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அவர் தலையிட்டு சரி செய்வதையும் ஜபங்களுக்கு ஆச்சரியமாய் பதிலளித்ததையும் நான் என்னுடைய ஊழியத்தில் கண்டிருக்கிறேன். தேவன் எங்களுடைய சபையில் இருந்து பிரசித்தி பெற்ற மிஷனரிகளையும் போதவர்களையும் எழுப்பியிருக்கிறார். நான் மனம் திரும்பிய காலத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டதை மதிப்பீடு செய்து பார்த்தால், பரிசுத்த ஆவியானவரை நான் சந்தித்ததும் மிக நெருக்கமாக நான் அவரை அறிந்து கொண்டதும் தான் மிக பெரிய அனுபவம். நானும் என்னுடைய வாழ்க்கையின் என் மூத்த பங்காளரும் மிக நெருக்கமாயிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நான் அவருடைய ஐக்கியத்தில் நிலைத்திருக்கிறேன். பகுதி 1 நிறைவு. எழுத்தாளர் பால்யாங்கிச்சோ, தலைமை போதகர் பூரண சுவிசேஷக சபை. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. Glory to Jesus. Amen.